மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்முடைய கண் பார்வை திறனை கூர்மைப்பட வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பார்க்க போறோம். குறிப்பாக இந்த ஒரு பழம் எடுத்துக்கொண்டாலே கண் பார்வை திறன் பலம் பெறும் அப்படின்னா என்ன பழங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். நமக்கு மங்கலான பார்வை, கண்கள் இருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுக வேணுங்க. ஏன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலே சரி பண்ணிடணும். அது ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் இந்த கண் தொடர்பான பிரச்சனை நமக்கு அதிகரிச்சுட்டே போயிடும். அதனால கண் பார்வை கூர்மை பெறணும்னா கண்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக தரக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவுகள் பழங்கள் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருந்திருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்முடைய கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவு AMD டீஜெனரேஷனை எதிர்த்து போராடுது. அதே சமயம் தினசரி உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை நம்ம சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும். ஸோ நம்ம சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நம்ம சரி பண்ணிக்கொள்ளலாம். அப்போ நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண் பார்வை திறன் கூர்மைப்படுத்தப்படும், கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். ஸோ இந்த ஒரு பழம் எடுத்துக்கிட்டாலே கண் பார்வை திறன் கூர்மை பெறும் அப்படின்னா நம்ம சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு விதைகள் மற்றும் நட்ஸுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் குறிப்பாக பாதாம் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பாதாம் நல்ல தீர்வாக இருக்கும். பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு இணைந்து அந்த கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கும் பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கும். குறைந்தது இப்போ நம்ம 10 பாதாம் எடுத்துக்கிறோம்னு வச்சிங்களேன், அதுல 2.5 கிராம் புரதம் நமக்கு கிடைக்கும். இது திசுக்களை சரி பண்ணி கண் பார்வையை தொய்வடையாமல் உங்களுக்கு பாதுகாக்கும். இரும்பு சத்தை நீங்கள் விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அதை அளிக்கும். மேலும் மேங்கனீஸ் சத்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாதாம் பருப்பில் இருக்கிறதால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பலன்களை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கிறது. பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தருது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பு தினமும் 10-15 அல்லது 5-8 இது மாதிரி நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பாதாம் பருப்பு நம்முடைய நரம்புகளை பலப்படுத்தும். நரம்புகள் தொடர்பான பல்வேறு விதமான பிரச்சனைகள் நம்மளை விடுபட வைக்கும். கண் பார்வையை மேம்படுவதற்கு நம்ம கேரட்டை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. கேரட்ல பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்ல லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை கேரட் குறைச்சிரும். கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிட்றதா உங்களுக்கு ஆரோக்கியம். இப்போ பல பேர் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரட் நீங்கள் சமைத்து சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்றது தான் சிறந்தது, அதை சேலட்டாகவும் ஜூஸாக கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேலட்டாக பச்சையாக ஜூஸாக எடுத்துக்கலாம், அது நமக்கு விருப்பப்பட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் சமைத்து ஒரு உணவை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தான் அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும், கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படும், மருத்துவ நன்மைகளுமே நமக்கு விரைவாக கிடைக்கும். இப்போ நீங்கள் கேரட் பச்சையாக சாப்பிடுங்க, ஜூஸாக எடுத்துக்கோங்க. ஆனால் கூடுமான வரைக்குமே நீங்கள் மேக்ஸிமம் அதை நீங்கள் சமைத்து சாப்பிட்றது அப்படின்றது உங்களுக்கு நல்லது. கண் பார்வை திறனையுமே அது கூர்மைப்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேட்டரி. கண் சருமங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை தடுத்து செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கிறதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே தடுக்கிறது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, இது கூட சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.
ஸோ நம்ம தினமும் வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்ற அந்த பச்சை இலை காய்கறிகளை உணவுகளில் வந்து நம்ம டெய்லியும் வந்து சேர்க்கணுங்க. காலை மற்றும் மாலை நேரங்களில் காய்கறி வடிசாறு வெஜிடபிள் சூப்பை எடுத்துக்கணும். அப்புறம் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு நாள் வந்து நிறைய கீரைகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். நிறைய கீரைகள் வகைகள் இருக்குது. ஒரு வாரம் ஒரு வகையான கீரைகள் அப்படிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கீரைகள் க்ரீன் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்துறதுக்கு மிக முக்கியத்துவமாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம முழு தானியங்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் எப்போதுமே நல்லதுங்க. ஏன்னா முழு தானியங்களில் வந்து வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்குது. அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் இருக்குது. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் AMD அபாயத்தை நம்ம குறைச்சிக்கலாம். முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ சுழற்சி அடிப்படையில் நம்ம முழு தானியங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய கண் பார்வை திறன் வந்து கூர்மைப்படுத்தப்படும். தினமும் நம்ம வந்து முழு தானியங்களை கண் பார்வை கூர்மை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம அசைவ உணவுகள் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா மீன் அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த வகையான மீனாக இருந்தாலுமே எடுத்துக்கணும். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மீன்கள் வந்து வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து இப்போவே பாதுகாக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இப்போ மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வந்து கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வந்து கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை உங்களுக்கு வந்து தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மீன்களோட ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய மீன்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA இதெல்லாமே வந்து ட்ரை ஐஸ் அந்த உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு உங்களுக்கு வகிக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் 2 நாட்கள் எந்த நாட்களில் வேணாலும் மீன் எடுத்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டுட்டு கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் அவதிப்படாமல் அளவாக மீன்களுக்கு வந்து எண்ணெய் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே அதுவே உங்களுக்கு வந்து போதுமானது. முடிஞ்ச வரைக்கும் மீன்களை வந்து நீங்கள் குழம்புகளில் வச்சு சாப்பிட்றதுன்றது வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட உங்களுக்கு வந்து நல்லது தான். ஸோ மீன்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் பார்வை திறன் வந்து கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முட்டை வகைகள் எடுத்துக்கலாம். பொதுவாக முட்டை வகைகளை நம்ம எந்த மாதிரி வகைகள் எடுத்துக்கிட்டாலுமே நல்லதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. எந்த மாதிரி முறைகள் எடுத்துக்கிட்டாலும் நல்லதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம வந்து அவித்த முட்டைகள், அதாவது வேய்ச்சி முட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வட்டார மொழியில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து அவித்த முட்டைகள் சாப்பிட்றது மட்டும்தான் நமக்கு வந்து நல்லது. அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா தான் முட்டை நமக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும், கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தும். இல்லை நம்ம வந்து முட்டைகள் ஆம்லேட், ஆஃப் ஆயில் வடிவங்கள் எடுத்துக்கிறோம், எண்ணெயில் வறுத்த பொரித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்கள் எடுத்துக்கிறோம், பச்சை முட்டையை அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே இது வந்து நல்லது கிடையாது. ஏன்னா முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு அப்படின்றதால நீங்கள் அவித்த முட்டைகளை தான் எடுத்துக்கணும். இதில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை உங்களுக்கு வந்து தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ சுழற்சி அடிப்படையில் நீங்கள் முட்டையுமே வந்து தினமும் ஒரு நாளைக்கு 1 முட்டையோ 1 அல்லது 2 முட்டையோ உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவித்த முட்டைகளாக எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தும். ஏன்னா நம்முடைய உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. நமக்கு வந்து கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு, வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு வழி, அதாவது ஜெனட்டிக் ரீசன்ஸ், இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே வந்து பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையும். அதே போல் டிஜிட்டல் கேஜெட்டுகளான ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக உபயோகப்படுத்தும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வரும். இது கண்களில் வந்து அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண்ணரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். ஸோ அதை சரி செய்யறதுக்கு தான் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஆரோக்கியமாக இருங்க. கண் பார்வை திறனை கூர்மை பெற வைத்துக் கொண்டு உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.